இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். எந்த நாளிலும் சோர்ந்து போகாமல் காத்திரு என்ற தலைப்பில் தியானிப்போம். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். எருசலேம் தேவாலயத்திற்கு அருகில் ஒரு குளம் இருந்தது. எபிரேய பாஷையிலே அதற்கு பெதஸ்தா என்று பெயர். அதற்கு இரக்கத்தின் வீடு என்று பொருள். இந்த குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள் உள்ளது. அதில் வியாதியஸ்தர்கள் தங்கி இருப்பார்கள். வியாதியஸ்தர்கள் தங்கி மருத்துவ சிகிச்சை பெற மருத்துவமனைகள் இருப்பது போல் இந்த 5 மண்டபங்களும் வியாதியஸ்தர்களுக்கு உதவுகின்றன. உலகில் அநேக வியாதியஸ்தர்கள் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆரோக்கியமான சரீரத்தை கொடுத்திருப்பதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக கர்த்தரை எப்போதும் துதிப்போம். வியாதியை உங்களிடமிருந்து விலக்குவேன். நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நாம் எப்போதும் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேவதூதன் குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்கிய பிறகு யார் அதில் முதலில் இறங்குவானோ அவனுக்கு எவ்வளவு கொடிய வியாதி இருந்தாலும் சுகமடைவான். பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்து வரங்களை நாம் கலக்கி கொண்டே இருக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதற்கு நமக்குள் இருக்கும் ஜீவ தண்ணீரை நாம் ஜெபத்தினாலும் ஆராதனைகளினாலும் முறையான வேத வாசிப்பினாலும் கலக்கி கொண்டே இருக்க வேண்டும், அனல் மூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த குளத்தின் அருகில் 38 வருஷமா வியாதியுடன் ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு அவனிடம் வருகிறார். அந்த வியாதியஸ்தன் இயேசுவிடம், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய்விட யாருமே இல்லை என்கிறான். தேவ ஜனமே, நாமும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களின் ரட்சிப்புக்காக, வியாதிக்காக, விடுதலைக்காக வருஷ கணக்கில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பலன் இல்லை என்று வீழ்ந்து விடாமல், எதற்கும் ஒரு காலம் உண்டு என்ற நம்பிக்கையில் திடமாக இருந்து நம்முடைய இரட்சகர் ஒரு நாள் அவர்களை தொடும் வரை நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்னை குளத்தில் கொண்டு போய்விட யாருமே இல்லை என்று நினைத்து அந்த வியாதியஸ்தன் அந்த இடத்தில் நிலைத்து இல்லாமல் இருந்திருந்தால் மரணம் வரைக்கும் அவன் வியாதியிலே இருந்திருப்பான். நம்முடைய ஜெபத்தை விடாமல் தொடரும் போது இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவுடன் அந்த மனுஷன் சுஸ்தமாகி படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தது போல ஒரு நாள் நமக்கும் வெற்றி நிச்சயம், விடுதலை நிச்சயம். அவர் நேரத்திற்கு காத்திருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வாத பாதையில் நடத்துவாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய நாளை நாங்கள் காணும்படியாக ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, விசுவாசத்துடன் நாங்கள் உம்முடைய நேரத்திற்கு காத்திருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் எங்கள் முகங்களை எல்லாம் பிரகாசமாக்குவீர் என்று அறிந்து உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் எங்களை உம் பிரசன்னத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து விசுவாசத்தில் வெல்லப்பட நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகர மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.